ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 16. அம்மணி குடும்பம் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், சுதா பிரியா, அருண் பிரசாந்த், வளனரசு, கீர்த்தனா, மிர்டோ. கணித ஆய்வும் நிபுணர் விளக்கமும் பேராசிரியை என் சங்கீதா. தயாரிப்பில் உதவி நந்தினி எஸ் மேனன். ஒளிப்பதிவு ஒளி தொகுப்பு இணை தயாரிப்பு பாலாஜி விஸ்வநாத். எழுத்து இயக்கம் தயாரிப்பு MS பெருமாள். அம்மணி குடும்பம் நாடகம். முருகேசே, ஒரு கிங்ஸ் கொடு. ஒரு டீ ஒரு கிங்ஸு, பாக்கி சில்ற. என்ன சந்தனம், என்ன யோசனை? நீ பாட்டுக்கு போற? அண்ணே, எப்போ வந்தீங்கண்ணே? டீ சாப்பிட்றியா சந்தனம்? என்னண்ணே, தண்டபாணி வீடு இதே தெருவில் இருக்கு. நீங்க என்னன்னா கடையில் வந்து டீ சாப்பிட்றீங்களே, இன்னும் கோவம் தீரலையா உங்களுக்கு? அட, கோவம்லாம் ஒன்றும் இல்லை சந்தானம். டீ வீட்டில் கிடைக்கும். சிகரெட்டு வீட்டில் சிகரெட் பிடிக்க முடியுமா? அன்னிக்கிட்ட அவ்வளோ பயமா? அட, அண்ணி இல்லைப்பா, தண்டவாணி வீட்டில் இருக்கானே. தம்பிக்கு மரியாதை. அது சரி, அது என்ன ஈவினிங் பேப்பரா? பேப்பரில் என்ன விசேஷம்? ஒபாமாவுக்கு பல்லு வலியாம். போங்கண்ணே, ஊரில் என்ன நடந்தா நமக்கு என்ன? ஆற்றுல வெள்ளம் போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்கணும். என்னப்பா சளிப்பு உனக்கு? நொய்யலாத்து பக்கத்தில் பெரிய மேம்பாலம் வருதான். கொஞ்சம் முன்னாடியே யோசனை பண்ணாமல் விட்டுட்டேன். 10 லட்சம் நஷ்டம். ஏன் பாலங்கிட்ட டெண்டர் எடுக்காம விட்டுட்டியா? இல்லண்ணே, ஆத்துக்கு அந்த பக்கம் நிலம் இருக்குதே, அப்பவே 2 ஏக்கர் வளைச்சு போட்டிருந்தா இப்ப 10 லட்சம் கிடைச்சிருக்கும். அது எப்படி? அண்ணே, பாலம் வருது இல்லண்ணே, கவர்மெண்ட் அந்த பக்கம் இருக்க பூமியை எடுத்துக்க போகுதான். அதுக்கு ஈடா இன்னைய மதிப்புக்கு பணம் கொடுக்குறாங்களாம், 10 லட்சம் ரூபாய். அப்படியா? நல்ல செய்தி தான் சொல்லியிருக்க. நீங்க இடம் வாங்கி போட்டிருக்கீங்களாண்ணே? நான் வாங்கல. ஹலோ பசுபதி. ஆமாம், கொசலாம தான் பேசுகிறேன். நொயலாத்துக்கு மேல் பக்கம் பாலம் வருதாமா? நிஜம்தானா? அப்படியா? காம்பன்சேஷன் 10 லட்சமாமா? டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கணுமா? சரி சரி, பார்த்துக்கிறேன். அண்ணே, நான் சொன்னது கரெக்ட் தானே? சே, அநியாயமா 10 லட்ச ரூபா போச்சே. நான் வரேண்ணே. சரி தம்பி. ஆமாம் பசுபதி, எங்கள் அப்பா நல்லா இருந்த காலத்தில் எங்கள் தாத்தா 2 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தாராம். இல்லை விற்றுருக்க மாட்டாரே, விற்க முடியாதுல்ல. தாத்தா வாங்கின சொத்து இப்போ நாங்கள் தலை எடுத்துட்டோம்ல. ஆமாப்பா, 2 மாதம் முன்னால் அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். எங்கள் அப்பன் சரியான சாராய போதையாம். இப்போ தான் சொல்லி அழுதாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். பசுபதி, ஒரு ஹெல்ப் பண்ணு. ஒரு ஃபுல்லு ஃபாரின் விஸ்கி பிடிச்சி வையே, மதியானம் வந்து வாங்கிக்கிறேன். பார்ட்டியா? பத்திரம் கிடைக்கணும், பணம் கைக்கு வரணும். பாண்டிச்சேரிக்கே கூட்டிகிட்டு போய் உன்னை குளிப்பாட்டுறேன். வச்சுறவா? அட ஆமாப்பா, சின்ன மீனை போட்டு தானே பெரிய மீனை பிடிக்கணும். பழமொழி பழசா இருக்கா? புல்லை போட்டு தானே பூமியை பிடுங்கணும். எல்லாம் நீ கற்றுக் கொடுத்த பாடம் தான். வச்சிட்றேன். சஞ்சய், பரப்பிடலாமா கண்ணு? இந்தா வரேன்ட்டு போனாரு உங்க அப்பா, இன்னும் காணோம். சீக்கிரம் கிளம்பு, நம்ம போலாம். என்ன அவசரம் சீதாலட்சுமி? பெரியவன் வரப்பு வரட்டு, நீ இருந்து ராத்திரி சாப்பிட்டு போவியாமா? அம்மா, சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே காய்கறி வெங்காயம் தேங்காய்லாம் பையில இருக்கு. நீ ஸ்பெஷலா ஏதாவது சமைச்சு வைமா. எதுக்கு தம்பி இதெல்லாம்? நாங்க வீட்டுக்கு போறோம். அட,
அண்ணன் வரட்டும் அண்ணி, ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம் அண்ணி. மத்தியானம் நீ பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்தியே ஊத்தாப்பம் மசால் தோசை இதெல்லாம் கழுத்து வரைக்கும் முட்டிட்டு நிக்குது. இதுக்கு மேல ராத்திரி சாப்பாடு வேறயா? இடமில்ல தம்பி. வயிற்றுலயா மனசுலயான்னு கேளு தண்டபாணி. இடம் இல்லையா? உங்க அண்ணி வாய்க்கொழுப்பு பாத்தியா? என்னமோ இவளுக்கு பொங்கி போட பிடிக்காம தான் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து போடுறமாக்கு. இவ திங்களானா யாருக்கு நஷ்டம்? நான் வகை தொகையா சமைச்சு வைக்கிறேன், நாம தின்னுக்கலாம். நீ கிளம்புதாயி. இதுக்கு தாண்டா அப்பவே போலான்னு சொன்னேன், கேட்டியா? விரட்டுற வரைக்கும் வச்சுக்கணுமா? இது 10 வருஷத்து பாசம். உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நம்மால ஆகாது. நீங்க புறப்படுங்க அண்ணி. சஞ்சய், இந்தா செல்லம் சோன் பப்படி, வீட்டுல போய் தனியா சாப்பிடு. சித்தப்பா எனக்கு கேக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எங்க? நான் உங்க வீட்டுக்கு வரப்ப வாங்கிட்டு வரேன். இப்போ இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போ. எனக்கு கேக்கு தான் வேணும், இப்பவே வேணும். இப்ப வேணா எப்படி கண்ணு? சித்தப்பா டியூட்டிக்கு போகணும்ல. சின்ன புள்ள ஆசைப்பட்டுட்டான், வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் டியூட்டிக்கு போறேனேம்மா. இந்த வந்துடுறேன்டா செல்லம். பாத்து பாத்து மேல மோதிராதீங்க தண்டபாணி சார். இப்ப நேரம் இல்ல, வந்து மோதுறேன். அவன் கிடக்குறான், நீ உள்ள வா கண்ணு. நல்லா இருக்கீங்களாம்மா? மத்தியானம் வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இவங்க யாரு? பொரியதுல இருந்தே தெரியல. மூத்தவன் பொஞ்சாதி. அவகிட்ட வாயை கொடுக்காத, இந்த பக்கம் வந்துரு. ஐயோ அம்மா, இப்ப பாருங்க. அக்கா, மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்கக்கா. விழுந்து கும்பிடலாம் போல இருக்கு. ஏங்கண்ணு, மகாலட்சுமி முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? அக்கா, இந்த வீட்டுக்கு வரப்போற 2வது மருமகளை உங்க தங்கச்சி போல பாத்துக்கங்கக்கா. எங்க டீச்சரு ரொம்ப தங்கமானவங்க. அதுக்குத்தான் இவ்ளோ பெரிய கும்பிடா? தண்டபாணி சார், இந்தாங்க பர்த்டே கேக்ல உங்களுக்கும் பங்கு இருக்கு. டீச்சர் குடுத்துட்டு வர சொன்னாங்க. எனக்கா? எனக்கு எதுக்கு பங்கு? பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லி குலோப் ஜாமுன் கொடுத்து அனுப்புனீங்கல்ல, அது வேறயா? அதுக்கு பதில் மரியாதையா கேக்ல ஒரு துண்டு. தேங்க்ஸ் பாப்பா. சஞ்சய், இந்தாடா செல்லம், கேக் கேட்டியே, சாப்பிடு. சார் சார் சார், நீங்க ஒரு துண்டாவது எடுத்துக்கங்க. யாரத்த இந்த பெரிய மனுஷி புள்ள கையில கொடுத்தத புடுங்குறா? சாப்பிடுங்க சார், அப்புறம் டீச்சர் என்ன திட்டுவாங்க. யாருன்னு கேக்குறல்ல, டீச்சருங்கிறா, கேக்க திணிக்கிறா. பொம்பளை அனுமாரு, அப்படி ஒரு பக்தி அவங்க டீச்சர் மேல. அதுக்கு ஏன் இங்க வந்து தொம்மு தொம்முன்னு குதிக்குது? இந்தா பொண்ணு, தொலைச்சு புடுவேன். இதையெல்லாம் உங்க டீச்சர் வீட்டுல வச்சுக்க. இனிமே இதான் எங்க டீச்சர் வீடு. இல்லம்மா, சொல்லுங்களேன், சும்மா நிக்கிறீங்க. சொன்னாலும் அப்படியே ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி ஆரத்தழுவி உங்க டீச்சர் உள்ளார கூப்பிட்டு வந்துடவா போறா? நீ இந்த பக்கம் வந்துருகண்ணு. கண்ட கண்ட கண்ணுக்குட்டி எல்லாம் உள்ள வந்து துள்ளுது. கேக்க துப்பிட்டு புறப்படு சஞ்சய். ஏமா அவங்க இப்படி சீறி சீறி விழுறாங்க? அது பொறவி குணம். நீ உள்ளார வா, காப்பி குடுக்கிறிய கண்ணு? ஓ, குடுங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா மோதுறேன். அவகிட்ட பம்பு வச்சுக்காத கண்ணு, அப்புறம் உங்க டீச்சருக்கு தான் ஆபத்து. ஐயோ, கத்தி எங்க இருக்கு? பத்திரகாளி, கத்தி கீழே போடு. இவ்வளவு கோபம் ஆகாது சாமி. பயந்துட்டீங்களா? காய்கறி வெட்டி தரத்தான். நீ வெயி, நானே குக்கர் வச்சுட்டு வெட்டிக்கிறேன். ஏன், நான் வெட்டினா காய்கறி வேகாதா என்ன? தள்ளுங்கம்மா. சரி, பார்த்து வெட்டு. அவ மேல உள்ள கோபத்துல உன் வரல வெட்டிக்காத. ஆமா, நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். அட, என்னது இது, வந்த புள்ளைய வேலை வாங்குற? எப்படியும் எங்க டீச்சர் வந்ததும் நான் தானே இங்க நின்னு வேலை பார்க்க போறேன். இப்பவே பழகிக்கிறேனே சார். நீ ஸ்டூடெண்டா இல்ல சமையல்காரியா? அப்போ ஸ்டூடெண்ட், இப்போ அசிஸ்டன்ட். ஆமா, இது என்ன சார் இது? காய்கறிலாம் நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? பார்த்து வாங்க கூடாது. கத்திரிக்காய் சொத்தை, வெண்டைக்காய் முத்தல், முள்ளங்கி வதங்கல், புடலங்காய் வாடல். சாயந்தரம் ஆயிடுச்சுல கண்ணு, அவசரம் வேற. காலையில் நேரம் உழவர் சந்தைக்கு போய் பார்த்து பார்த்தா காய்கறி வாங்கிட்டு வருவான் என் தண்டபாணி. மகனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே, நீங்களும் பித்துக்கொல்லிதான். அடி ராஸ்கோலு. சார், இனிமேல் இப்படி வாடல் வதங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க. எங்க டீச்சருக்கு பிடிக்காது. ஆமா, பார்த்து வாங்குங்க. கத்துக்கிறேனுங்க மகாராணி. ஏமா, கொல்ல பக்கம் தான் இவ்ளோ இடம் கிடக்குதே, இங்க வாங்க சொல்றேன். 2 செடியை நட்டு தண்ணி ஊத்துனா தல தலன்னு வளருது. தக்காளி வெண்டைக்காய்லாம் ஃப்ரெஷ்ஷா பறிக்கலாம்ல. இங்க பொங்கி இறக்கவே நேரம்பத்துல நான் எங்க போய் தோட்டம் போடுறது, பார்த்து பார்த்து பராமரிக்கிறது. தோட்டம் என்ன 10 ஏக்கரா பறந்து கிடக்குது, பராமரிக்க அழுத்துக்கிறீங்க. 10 அடிக்கு 10 அடி குறுக்க நெடுக்க பாத்தி கட்டுனா 4 கட்டத்திலயும் 4 வகை காய்கறி செடி வளர்க்கலாம்ல. அப்புறம் 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கீங்கல்ல, நாளைக்கே கடப்பாரை மண்வெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து மண்ணை கொத்தி போடுங்க. என்னது அதிகாரத்தை பாரு. எங்களை அதிகாரம் பண்றது சரி, நீ என்ன பண்ண போற? விதை பண்ணையில கத்திரி விதை, தக்காளி விதை, வெண்டைக்காய் விதை பாக்கெட்லாம் வாங்கிட்டு வரேன்.
4வது பாத்தியில கொத்தமல்லி, ஓரத்துல கருவேப்பிலை செடி, தட்டி பந்தல் போட்டு கம்ப ஊனி வச்சுட்டா புடலக்கொடிக்கு இடம் ஆச்சு. அப்படி ஓரமா 2 வாழைக்கண்ணு, இருக்கிற பூமிய கட்டாந்தரையா போட்டு வச்சுட்டு காய்கறி மார்க்கெட்ல காசை வீணாக்குறீங்களே. மண்ணை மலடாக்காம பயிர் வச்சேன்னு எங்க அண்ணன் சொன்னாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் புரியல. மகராசி இப்ப நீ எடுத்து சொல்றப்பதான் பளிச்சுன்னு புரியுது கண்ணு. ஏன் பாப்பா, நீ சொல்ற மாதிரியே தோட்டத்தை போட்டுடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி வீட்டை சுத்தி பச்சை பசேல்னு இருந்தாதான் எங்க டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். டீச்சர் வீட்டை உங்க தம்பி பாத்திருப்பாரே, உங்ககிட்ட சொல்லலையா? சரி, விதை வாங்குறதுக்கு உரம், பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அதை கேளுமா. என்ன சார் உடனே காசு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இல்ல எல்லாத்துலயும் ஒரு அளவு இருக்கு, கணக்கு இருக்கு. அது என்னைக்கு புரிஞ்சுக்க போறேன் நான் கேட்டேனா. அத உங்க சாரு சொல்லி காட்டுறாராம். நீ புள்ளி விவரத்தோட புட்டு புட்டு வெய்யுகண்ணு. எனக்கும் தெரியும், ஆனா என்னை விட நல்லா சொல்ல தெரிஞ்சவங்க இருக்காங்களே. யாரு? உங்க கோகிலா டீச்சரா? அவங்களுக்கே சொல்லி கொடுத்தவங்க. அதாரு கண்ணு, சங்கீதா மேடம். நிபுணர் விளக்கம் வழங்குவோர் கணித பேராசிரியை சங்கீதா. நேயர்களே, இன்னைக்கு வீட்டு தோட்டத்தில் கணிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பேசுறதுக்கு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் சுபேஷ் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறாரு. அவர் வீட்டு தோட்டத்தில் கணிதம் அப்படிங்கிற பற்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். ராப்பகலாக தூக்கம் முடிச்சு கண்ணு முடிச்சு நாங்கள் வேலை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து மூட்டைக்கு வந்து காசு கிடைக்குதுங்க. ஆனால் அதை வந்து அங்கே எங்களுக்கு கணக்கு வந்து நாங்கள் படிக்காத ஆள், அதனால் கணக்கு எங்களுக்கு எவ்வளோ தெரியாது கிடையாது. அங்கே சந்தையில் போனால் எங்களை ஏமாற்றிடுறாங்க நிறையா பேர். இந்த கணக்கு தெரியாதனால கொஞ்சம் எங்களை ஏமாற்றிடுறாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு மூட்டைக்கு வந்து இவ்வளோ காசு தரேன்னு சொல்லி ஏமாற்றி பாதி காசு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிடும். அதில் வேறு கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எங்களுக்கு அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும். வணக்கம் நேயர்களே, என் பேர் தோப்புராஜன். மதுரை பக்கத்தில் பெருநாளிங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர் நெருக்கி இருக்குது. ஒரு ஏக்கருக்கு ஆகும் செலவு வந்து ஏர் ஓட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு வந்து 500 ரூபா. அது நம்ம நிலத்தை பொறுத்து இருக்குது. ஒரு நிலத்தை உழுவுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுங்க. 1 மணி நேரத்து செலவு வந்து 500 ரூபாங்க. மடவு நட பாத்தி நடுறது ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தி பிரிக்கிறதுக்கு வந்து 300 ரூபா. ஆம்பளை ஆளுகளுக்கு மட்டும் 3 நபர் போகிறோம். 3 நபர் வந்து பாத்தி நட்டலாம் ஒரு ஏக்கராக. வணக்கங்க, என் பேர் வந்து குப்புசாமி. நாங்கள் வந்து விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் சொந்த ஊர் வந்து சிவகங்கை பக்கத்தில் திருமலை. விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு 30 ஏக்கர் இருக்குது. வருஷம் ஒரு 5-6 ஏக்கர் நாங்கள் நிலம் வந்து நெல் போடுவோம். நெல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெல்லுக்கு வந்து ஏர் ஓட்டுறதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஏர் ஓட்டுவோம். ஏர் ஓட்டி தான் நெல் வந்து ஃபஸ்ட்டு நிலத்தில் ஏர் ஓட்டணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா ஆகும். 1 மணி நேரம் ஓட்டினா ஏர் ஓட்டுறது பத்தாது. ஒரு 3 மணி நேரமாச்சும் ஓட்டணும் ஏர். அப்போ தான் நல்லா வந்து நெல் வளரும். அதனால் ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க ஏர் ஓட்டுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மடவு நடுறதுங்க, அதாவது பாத்தி நடுறது. அது வந்து ஆம்பளையால் தான் வந்து பார்ப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தேவைப்படுங்க. ஒரு ஆளுக்கு வந்து கூலி வந்து 300 ரூபாங்க ஒரு நாளைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்று நடுறதுங்க. தண்ணி நல்லா பாய்ச்சி விட்டு அடுத்து நாற்று நடணுங்க. நாற்று நடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்று நட கிட்டத்தட்ட ஒரு 3 லேடிஸ் வேணுங்க. 3 பொம்பளையால் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து கூலி வந்து 200 ரூபாங்க. அடுத்து நாற்று நட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து நெல் வந்துருங்க. அதுக்கு வந்து களை எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து களை இருந்துச்சுன்னா வந்து நெல்லில் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து சாகுபடி கிடைக்காது. அதனால நெல் களை எடுத்தால் தான் நெல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம களை எடுக்கிறவங்க களை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகுங்க. அதில் வந்து ஒரு 3 பொம்பளையால் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா கூலிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா களை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம உரம் போடணும். பூச்சி உரம் போடணுங்க. பூச்சி இருக்காமல் உரத்துக்கு போடணுங்க. உரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூரியா இல்லைனா கலப்பு உரம் எதனா போட்டுக்கலாங்க. யூரியா வந்து ஒரு மூடை வந்து 600 ரூபாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை போதுங்க. அடுத்து வந்து பூச்சிக்கொல்லி ரவுண்டவுன் ஒரு இது ஆயிலுங்க, ஒரு இது ஆயில் மாதிரி இருக்குங்க. அது வந்து ஒரு 300 ரூபாங்க ஒரு பாட்டில் வந்து. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நல்லா வந்துடுங்க நெல் வந்து. அடுத்து வந்து அறுவடை செய்யணுங்க. அறுவடை செய்கிறதுக்கு இப்போ மாதிரிலாம் இப்போ ஆளுகளை போட்டு பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா காசு கட்டுப்படி ஆகாது. இப்போ தான் மிஷின்லாம் வந்துருச்சு. அதனால் மிஷினே வச்சு பண்ணிடலாங்க. 1 மணி நேரத்தில் எல்லாமே அது முடிச்சு கொடுத்து போயிடுது. அதுக்கு வந்து ஒரு 900 ரூபா செலவாங்க. 1 மணி நேரத்துக்கு 900 ரூபா இப்போ வாங்குறாங்க அவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லுமெல்லாம் முடிஞ்சோடனே அடுத்து வந்து நெல் வந்து மூட்டை கட்டணுங்க. மூட்டை கட்டி நம்ம சந்தைக்கு வந்து அனுப்புறதுக்கு மூட்டை கட்டுறதுக்கு வந்து 2 ஆள் போட்டு தாங்க பார்க்க முடியும். நம்மளால் பார்க்க முடியாது. 2 ஆளுக்கு போடணும் தனியாக. அதுக்கு வந்து 2 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்க. 2 ஆள் வந்து பார்த்து கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டைக்கு அடுத்து வந்து நெல் வந்து உழவர் சந்தைக்கு போகுதுங்க. உழவர் சந்தைக்கு போகும்போது எங்கள் மூட்டைக்கு வந்து 6500 ரூபா கிடைக்கிதுங்க.
ஒரு மூட்டைக்கு 6500 கிடைக்குதுங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 எங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குங்க. நேயர்களே, இன்னைக்கு சுபேசர் வீட்டு தோட்டத்தை பற்றியும் அதில் வர கணக்கீட்டு முறைகளை பற்றியும் அது போக அதில் வர அளவீடுகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னார். எனவே நேயர்களே, மார்க்கெட்டில் போய் கசங்கி வாடி போன காய்கறிகளுக்கு காசு கொடுத்துட்டு அங்கலாப்படாமல் கணக்கு போட்டு திட்டமிட்டு வீட்டு தோட்டத்தை அமைச்சு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சாப்பிட்டு ஹெல்த்தியாக வாழ ட்ரை பண்ணுங்கள். அம்மணி குடும்பம் நாடகம் தொடர்கிறது. என்ன வீட்டுக்குள்ள வர்றப்பவே விசில் சத்தம் தூள் பறக்குது? சீதா லட்சுமி, சீக்கிரம் வாசக்கதவை சாத்து லட்சுமி. என்ன கொஞ்சல் வாலிபம் திரும்புதாக்கும். வாலிபம் போனதாண்டி திரும்புறக்கு. இங்க பாத்தியா, டட்டடா. என்னங்க இது? ஏதுங்க இவ்வளவு பணம்? மயக்கம் போட்டு விழுந்துடாத. மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தேன். 3000 ரூபாயை விட்டறிஞ்சு ஃபாரின் விஸ்கி வாங்கிட்டு போனேன். அந்த விஸ்கி செஞ்ச வேலை. இப்ப பை நிறைய பணம். பாட்டில கொடுத்து பார்ட்டியை கவுக்குற வித்தைய எங்க தான் கத்துக்கிட்டீங்களோ? எவன் ஏமாந்தா இன்னைக்கு? என்ன இது மாமனார் ஆவாய்வன்னு மரியாதையெல்லாம் பேசுற? தப்புடி தங்கம். மாமனாரா? எங்க அப்பா கிட்ட இவ்வளவு பணம் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. உன்னோட மாமனாருக்கு அந்த பழக்கம் உண்டு தெரியுமில்ல? அது சாராய கேஸாச்சே, விஸ்கி எதுக்கு? ஒரு சேஞ்சுக்காக இருக்கட்டும்னு வாங்கிட்டு போனேன். இப்ப நம்ம கையில கத்தையே கரன்சி நோட்டு. உங்களை பார்த்தா அள்ளிட்டு வந்த மாதிரி தெரியலையே, அச்சடிச்சு கொண்டாந்த மாதிரில தெரியுது. வேணாங்க, வம்புல மாட்டிக்காதீங்க. கரன்சி என்ற கைடி இது, கம்பி என்னது? பணத்தை பத்திரமா பீரோல வச்சு பூட்டு. பணம் வந்த வழியை சொல்லுங்க முதல்ல. பதறுது எனக்கு. பத்திரப்படுத்துறத பத்தி அப்புறம் பேசுங்க. பத்திரம் தான் இப்ப பணமா மாறி இருக்கு. கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? நொய்யலாத்துக்கு பக்கத்துல எங்க ஐயம்பேர்ல 2 ஏக்கர் பூமி இருக்கே. இருக்கா? இன்னுமா இருக்க விட்டுருப்பாரு உங்க அப்பா? நம்ம நல்ல நேரம் எவ்வளவுதான் போதினாலும் பத்திரத்தை வெளியெடுக்கல. ட்ரங்க் பொட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருந்தாரு. பாலம் கட்டுறதுக்கு அரசாங்கம் அந்த பூமி எடுத்துக்கிச்சு. நஷ்டீடா 10 லட்சம். 8 லட்சம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ முடிச்சிட்டியா? ரொம்ப உசாரு தாண்டி. கேக்குறேன்ல, மிச்சம் 2 லட்சம் எங்க? உங்க தம்பிங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம்னு தானம் பண்ணிட்டீங்களா? எனக்கு என்ன பைத்தியமா? எங்க அப்பனை பெட்டிஷன் போட வச்சு தாய் பத்திரத்தை தாசில்தார் ஆஃபீஸில் சப்மிட் பண்ண வச்சு 3 பிள்ளைங்களையும் நேரில் வந்து கையெழுத்து போடாதான் பணம் தருவோன்னு சட்டம் பேசினானுங்க. அதுக்கு 2 தம்பிங்களை செட்டப் பண்ணி அதுக்கெல்லாம் செலவாகாது. விஸ்கியே 3000. மற்ற செலவெல்லாம் நியாயம்தான். ஆனாலும் உங்க அப்பாவுக்கு விஸ்கி கேக்குதோ? 4 சாராய பாட்டிலோட முடிச்சிருக்கலாம். காசோட அருமை என்னைக்கு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? மாமனார் குணத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க தங்கம். நீ சொன்ன மாதிரி அந்த மனுஷன் விஸ்கியை தொடலை. சாராய கடைக்காரனுக்கு ஃபாரின் பாட்டில் கொடுத்து தாஜா பண்ணிட்டு 4 பூரா ஓசியில் சாராயம் குடிக்கிறாரு. என்ன ஜென்மமோ. எங்க அப்பன் 100க்கு 100 தேசபக்தன் தெரியுமா? ஃபாரின் ஐட்டத்தை தொடவே மாட்டாரு. அது மட்டும் இல்லை, விஸ்கி பிராந்தினா டம்ளரில் ஊற்றி தலையை குனிஞ்சு தான் குடிக்கணும். சாராயனா தலையை நிமித்தி புட்டியோட கவுக்கலாம்ல. எங்க அப்பன் தலை வணங்கா தமிழன். கருமமுடா சாமி. உங்க கொலை பெருமைய நீங்களே கொண்டாடுங்க, நான் சமையலை கவனிக்கணும். ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், புறப்படு. சஞ்சய் ஸ்கூல்லேருந்து வரக்குள்ள போய் வீடு பார்த்துட்டு வரணும். ஏன் இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? சொந்த வீடு வாங்க வேணாமா? அப்போ சரி வீடு. 8 லட்சத்துக்கு எந்த ஏமாளி வீடு தருவான் உங்களுக்கு? இதில் 5 lakhs அட்வான்ஸை கொடுத்துட்டு மிச்சத்துக்கு பேங்க் லோன் போட்டுக்கலாம். வாடகை கொடுக்குற பணம் இஎம்ஐ கட்ட சரியா இருக்கும். பக்காவா பிளான் போட்டு தான் வச்சிருக்கீங்க. ஐயோ, பாராட்டினது போதும், புறப்படு. புறப்படுனா எப்படிங்க? இந்த வெயில்ல குழந்தை எப்படி தூக்கிட்டு போறது? புள்ளைக்கு வேற லேசா ஜுரம். போற வழியில அம்மாட்ட விட்டுட்டு போய்க்கலாம். வேற வேணையே வேணாம். அப்பனுக்கு தண்ணி காட்டி பணத்தை கொண்டாந்துருக்கேன். அந்த பணத்தை போட்டு சொந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னா எங்க பங்கு எங்கன்னு உங்க தம்பிங்க குதிக்க மாட்டாங்களா? தண்டவாணி வாயே திறக்க மாட்டான். சின்னவன் தான் துள்ளுவான். தெரியுதுல, அப்புறம் என்ன அங்க போலான்னு இழுக்குறீங்க? பணம் கைக்கு வந்த விஷயத்த சொன்னாதானே வம்பு பங்கு தகராறு. என்ன பேசுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் தெரியாமலா போயிடும்? எங்க அப்பா இருக்கிற இடத்தையே அவனுங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இருந்த நிலத்தை வித்தது மட்டும் தெரியவா போகுது. தைரியமா வா சொல்றேன். சீதா, ஒரு விஷயம். பணம் வந்த தெம்பு உன் நடையில தெரியாம பாத்துக்க. எனக்கு யோசனை சொல்றது இருக்கட்டும். வீடு வாங்குறது நிஜம்தான்னா வீட்டை என் பேர்ல வாங்குங்க. ஏன்? எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. பாட்டில காட்டி என்ன கவுக்கவும் முடியாதுல்ல.
நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 16.